நாளைக்கு நம்புகிறேன். வெல்கம் டு விக்கி கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு கேம் தான் விளாட்றோம். கிராணி பார்ட் 2 தான் விளாடப்போகிறோம். அதான் மொட்டையாக இருக்குவான், இல்லை கிராணி இருப்பான். ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ டோர் எஸ்கேப் பண்ணு ப்ரோ கமெண்ட் பண்ணிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் இப்படி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி யாருமே கேட்டது கிடையாது. இந்த மாதிரி பண்ணு ப்ரோ, அந்த மாதிரி பண்ணு ப்ரோ கேட்டது கிடையாது. ஆனால் இந்த ப்ரோ கேட்டிருக்காரு. சரி பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படியா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் ஏறிச்சு. அதனால் இன்றைக்கி எப்படியோ விளாடி வீடியோ போடுவோம். ப்ரோ இந்த வீடியோ பார்த்து நீ பார்த்துட்டு இருந்தியா, நீனும் கமெண்ட் பண்ணு ப்ரோ, நானும் அப்படி வீடியோ போடுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே நம்ம சொல்லியாச்சு. வீடியோ பார்த்துருந்தா தான் தெரியும் அவருக்கு. ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இல்லை எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டே. ஓகே ஃபஸ்ட்டு டே போல். ஃபஸ்ட்டு டே இப்படி கத்துறாங்க. ஃபஸ்ட்டு டே அப்படி சொல்லிட்டு கட்டுறாங்க. ஓகே ரெண்டாச்சு ஏன்னா மூக்கில் உயிரை கேட்பீங்க. ஆமாம் கேஸ் நமக்கு சளி பிடிச்சிச்சு, அதனால சரியாக பேச முடியாது. நான் வந்து கற்றுக்கிட்ட இது பண்ணிட்டே இருப்பேன், அதெல்லாம் சரியாக பேச முடியாது. ஓகே மேலே போகணுண்டா, மேலே போயிட்டோம். ஓகே இங்கே ஒரு கீ இருக்கும். ஆனால் மொட்டையை வேறு பார்த்துட்டானே, மொட்டை எந்திரிச்சு தான் வரோம். எப்போ பார்த்தாலும் மொட்டையை பார்த்துடுறேன். கிராணி பார்க்குது. டே எல்லா பக்கம் பார்த்தீங்களா, எந்திரிச்சிட்டு நான் ஓடி போவேன். ஐயோ ஐயோ. ஓகே நம்ம இங்கேருந்து இதாக இருக்கா பார்ப்போம். கக்கூஸ்குள்ளே ஒன்றும் இல்லை. திடீர்னு ஒழிச்சு வைப்பாங்க கக்கூஸ்குள்ளே. நம்ப முடியாது. கக்கூஸ்குள்ளே தான் ஒழிச்சு வைப்பாங்க, எதுக்குள்ளே வேணால் ஒழிச்சு வைப்பாங்க. விட்டா ஏதாவது சொல்லியிருக்கேன் போகிறேன். வேணாம் விட்டு தப்பாக இருக்கு ப்ரோ சொல்கிற மாதிரிக்கு. இன்னைக்கு இங்கே எதுவும் இங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் பாவிலாம் ஒன்றுமே இல்லைக்கா வச்சுருக்கீங்க. ஓகே நம்ம மேலே ஏறுவோம். மேலே ஏறி பார்ப்போம் எதாவது இருக்கா, கேள்வி இருக்கா தெரியல. மொட்டை அதே எங்கள் அப்பா என்ன இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி பிடிக்கலாம் வந்தாரு. அப்படியே பார்க்கலாம், அப்படியே பார்த்தவொடனே அப்படியே வந்துடும் சருன்னு. மொட்டை அவனுக்கு இருறா, அவனுக்கு கன்று மட்டும் கிடைக்கிற இருறா, அவனுக்கு இருக்குது கன்று மட்டும் கிடைச்சா அவனுக்கு இருக்கிற ஆப்பு. ஓகே கன்று கிடைக்கிறதுக்கு எங்கே போய் நான் தேடுவேன்னு தெரில. கன்று காணும், எதுவுமே காணும். ஐயோ எதோ தட்டி விட்டான்னு தெரில. ஓகே கிளம்பி இங்கே இல்லைல்ல, அப்போ அப்படி இங்கே இல்லை. ஓகே எல்லாமே செக் பண்ணி பார்ப்பேன்டா. ஓகே ஓப்பன் பண்ண எல்லாம் செக் பண்ணு. ஓகே கோபம் இருக்குது, நல்லா வேலை கோபம் கிடச்சிச்சு. எல்லா இடம் என்னென்ன இருக்குது. அப்போ அப்படியே கன்று கிடச்சிச்சுங்க. சத்து தான் கிளவியும் மொட்டையும். ஆஹா இன்னைக்கு சத்து இது. ஓகே இங்கே வருதா தெரியல. இன்னைக்கு கிராணி கண்டிப்பாக வரும் சத்தத்துக்கு. வருது போருக்கு போல. இங்கே தான் இருக்கியா நீ சத்த? ஏன் கேள்வி என் கையில் நீ எவ்வளோ சத்தா நெட்டி போட்டு வாங்கி மண்டை நடு மண்டிலே அடிச்சிச்சு. ஓகே பாருங்கள் எப்படி இழுவுது பாருங்கள். ஓகே நான் மொட்டை வரேன். மொட்டை உனக்கு இருக்கிற ஆப்பு ஐயோ மெயின் மெயின்டெனன்ஸ் போல் பாவம் போல் அழுகுற போல். ஓகே அழுவாத இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ திருப்பி சாகுற. ஓகே அழுவாத. ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிடணும், ஏன்னா நமக்கு சங்கு ஊதிடும். ஓகே டோர் ஓப்பன் பண்ணி வச்சு சீக்கிரம் போட்டு குரோவர் நமக்கு தேவை. குரோவர் வச்சு எதாவது பார்ப்போம், எதாவது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும். இந்த குரோவர் தான் முக்கியம். ஓகே கன்னு ஸ்டன் கன் அங்கே தான் இருக்குது, பட் சேஃப்டியாக இருக்கட்டும். இங்கே என்ன இங்கே ஒரு இது இருக்கும் டப்பா. நம்ம டப்பா ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளே பெட்ரோல் கணக்கு ஒய்யால் ஏன் கேட்டு போகிறேன்டா. அதாவது வேண்டேன் பண்ணுறேன், பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க. ஓகே ஆனால் இந்த கேமுக்கு இது வேணுங்க, க்ரோபர் வேணும். க்ரோபரு அது வேணும், இருந்தால் தான் எஸ்கேப்பே பண்ண முடியும், இந்த டோர் எஸ்கேப்பு. ஓகே நம்ம இங்கே செக் பண்ணவே இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் எப்பயுமே ஒன்றுமே இருக்காது கைஸ். நம்ம எப்படா வர்றோமோ அப்போனா ஒன்றுமே இருக்காது. பட் ஏதாவது இதாக பண்ண போகிறோம் தான் இருக்கும். ஓகே சோப்பா இந்த கீ கொடுத்துருக்காங்க. என்னது போட் கீ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன், எதாவது நல்லதாக கொடுக்குறடா. ஓகே இன்னும் இந்த ஹேண்டில் நமக்கு தேவை. ஓகே இந்த ஹேண்டில் இதுக்குள்ளே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓகே ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. கீழே சவுண்டுக்கு அங்கே போவோம். நம்ம இந்த சைடாக போவோம். இந்த சைடாக போய் இங்கே தான் இருக்கா, இங்கே எதுவும் இருக்காது. ஏன்னா அங்கே பொருட்கள் கிடச்சி தான் இங்கே இருக்காது. சொன்னால இங்கே இருக்காது. ஓகே நம்ம கீழே இறங்கிட வேண்டாம். கீழே இறங்கலாம் சருன்னு அப்படியே இறங்கியாச்சு. ஓகே கிளவி இல்லை நினைக்கிறேன். நம்ம சைடு போயிடுவோம்டா. ஓகே ஸ்டன் கன் எடுத்துகிட்டு கிளவி வரும் கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே இந்த கேப்புக்குள்ளே நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஃபியூஸ் இருக்குது. ஆனால் பாருங்க நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டேன்டா, அதுக்கு வேறு எதாவது கொடுக்கடா. ஓகே இது வேறு நவுத்தியாச்சு. என்ன இருக்காது தெரியுது, நல்லதாக கொடுக்கணும். அப்போ அப்படியே டோர் ஹேண்டிலுங்க. இப்போ இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் டோர் ஹேண்டிலே கற்றுட்டு இருக்கோம். இன்னும் 3 பொருட்கள் வேணும். க்ரோபாரு, அப்புறம் என்ன ஹேண்டிலு, அப்புறம் என்ன இன்னும் டோர் கீ. இந்த 3 பொருட்கள் 4 பொருட்கள் 5 பொருட்கள் வேணும்.
இந்த பொருட்கள் போட்டால் நம்ம கடைசி தான் வைங்க. அதான் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஃபஸ்ட்டு இருங்க மூளை இங்கேருந்து எஸ்கேப் ஆகுமா தெரில. ஃபஸ்ட்டு எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் போட்டுடலாம். ஏன்னா பாத்ரூம்குள்ளே தான் எல்லாம் போகுது, அங்கே தான் எல்லாம் இருக்கும். நல்லா பாத்ரூமில் எல்லாம் போட்டுடலாம். ஓகே எல்லாம் போட்டாச்சு. கீழே சவுண்டுக்கு ஏற்ற கீழே போவோம். எல்லா பொருட்களும் கீழே போட்டுடலாம். ஏன்னா சவுண்டுக்கு கீழே போவோம் எல்லாம். ஓகே அந்த சவுண்டுக்கு கீழே போய் பார்ப்போம். கீழே என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். க்ரோபர் எல்லாமே இங்கே போட்டுடலாம். ஏன்னா அங்கே கீழெல்லாம் எஸ்கேப் ஆக போகிறோம், அதுதான் முக்கியம். அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு இங்கே வந்து போட்டுடலாம். ஓகே எதுவும் ஒன்றுமே விடுவ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உப்பு மாதிரி போட்டு வச்சிட்டேன். கிராணி கிளவி நான் கீழே போட்டு வச்சிட்டேன். ஆடா பாவி இந்த பார்த்தேன் எப்படி அடிச்சுட்டு பார்த்தீங்களா? ஆடா கொய்யால ஆடா ஃபஸ்ட் டைமாக வந்து. ஓகே நம்ம திருப்பி வந்தாச்சு கைஸ். நம்ம கிளவி நம்மளை ஏமாற்றி கைஸ். நான் கீழே எல்லா சவுண்டும் போட்டு விட்டேன் போல. ஆனால் எப்படி கீழே போகணும் சவுண்டு கீழே போகணும்னு பார்த்தா மேலே வந்து தப்புன்னு அடிச்சிச்சு. அட கொய்யால. ஓகே நம்ம திரும்பி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ரோபார் எடுக்கணுமே. அந்த க்ரோபார் நமக்கு தேவை. அதனால் க்ரோபார் எடுக்கும். ஆனால் அதுக்குமே கிளவி மொட்டை இருக்கானா? மொட்டை இல்லை. ஓகே நல்ல வேலை மொட்டை இல்லைனா இங்கே இன்னும் 2 பொருட்கள்லாம் வந்திருக்கு. ஸ்பேனர் இருந்துருக்கு போல். ஸ்பேனரு க்ரோபாரு நமக்கு தேவைன்னா. க்ரோபாரு வேறு என்ன வேணும்? இன்னும் நிறைய வேணும். பட் இது இருங்க ஃபஸ்ட்டு என்ன கீ கிடச்சிட்டா போதும். இங்கே என்ன எஸ்கேப்பே ஆகிடலாம். இது எவ்வளோ சீக்கிரம் வேணால் எஸ்கேப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. கீ கிடச்சிட்டா போதும், சீக்கிரம் எஸ்கேப் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தேவைலாம். பட் என்ன மேலே வச்சுருவோம் இந்த ஹேண்டில் க்ரோபரை. ஏன்னா சவுண்டுக்கு அங்கே போகும்போது நம்ம இந்த சைடாக போவோம். கிளிவி இரு கிளிவி இப்போடி டஸ்ட்டு மிஸ் மாட்டி இருக்கும் நேரத்துக்கு கழட்டு கிளவி. வா 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 நீ இந்த சைடு வா, நான் அந்த சைடு வாடுறேன். வா 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 சொட்டை கிளவி வா கிளவி வா வா வா. கன் பட்டம் எடுக்கிறேன் அப்போ நீ செத்த மாவுனு கிளிவி. இது கன் பட்டம் எடுத்துக்கிறான் அப்புறம் நீ செத்துட்ட கிளிவியே. க்ரோபரா மொட்டை பாவி. அட பாவிலா டேன்னா எல்லா பக்கமே சுற்றி அடிக்கிறீங்க. அடே நானே இப்போ தாண்டா வந்தேன், அதுக்குள்ளே இப்படி அடிச்சு இது பண்ண எப்படா நான் இங்கேருந்து தப்பிக்குவேன்? எப்படா இங்கே தப்பிக்குவேன்? ஐயா இங்கே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாது போலையே கடவுளே. ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஒயர் கட்டரை செயின் கட்டரை எடுத்துப்போம். இதை வச்சு தான் எஸ்கேப் பண்ண முடியும். ஓகே திருப்பி கிளவி வந்து தான் அவள் தான் முடிச்சு விட்டிங்க போக சொல்கிறேன். முடிச்சு விட்டோன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்ருவோம். ஓகே கிளவி இல்லைல்ல இப்போ அடி இல்லை. மொட்டை அவட பாவி இருறா. கொஞ்சாரு கூட விட மாட்டுறாங்க. தனியாக பிடிச்ச போயிடாடி இருறா. டே ஏன்டா அப்படி பண்ணுற? விடு கூட பண்ணுறானே. இந்த சைடு வருவானு மொட்டை இல்லை. இந்த சைடு வரல பண்ணாலும் கிராணி வரல. வண்டு இருந்துரு போகுது கிராணியே. ஓகே வந்துருக்கா கிராணி வரல அடிக்கிறான். மேலே போகுது கீழே வருதுங்க. ஐயோ கீழே வர மொட்டை. அடா இருறா மொட்டை. அதை பாவி இதுதான் எல்லா பக்கமும் வந்து அடிக்கிறீங்க. ஐயோ தொலை தாங்க முடியலையே. ஐயோ போடுற கீழே போய் ஒழிஞ்சுப்போம். கிளவி போயிடுச்சு நினைக்கிறேன். சவுண்டே இல்லை. போயிடுச்சா? அப்பாடி போயிடுச்சு நினைக்கிறேன். அப்பாடி போயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே இந்த ஒயர் கட்டையில் எடுத்துப்போம். இது நம்ம தேவைதான். இங்கே போட்டுரும். போட்டதும் சவுண்டுக்கு இங்கே வரும் நினைக்கிறேன். கிளவி இங்கே இன்னைக்கு எந்த சைடாண்டு வர போது தெரியல. இந்த சைடாக வந்து தான் நம்ம வந்து சுற்றிட்டு போய் இந்த சைடாக ஓடணும். ஓகே எந்த பக்கம் வருது பார்ப்போம். ஓகே கிராணி இந்த சைடாக வருது. அப்போ மொட்டை இந்த சைடாக இருக்கான். என்ன இங்கே பார்க்காம அங்கே போகுது. கேள்வி இங்கே இருக்கேன் இங்கே பார்த்துச்சு. இப்போ வந்து வெறி குண்டு வருது பாருங்க. எப்படி வருது பாருங்கள். வெறி குண்டு வருது. ஊருக்கு போல் மாட்டு அடவி சொல்லிட்டு வருது பாருங்க. ஓகே நம்ம மேலே போயிடுவோம்னா மேலே தான் நமக்கு சேஃபு. ஏன் மேலெலாம் வந்து கன்று இருக்குது. அது கன்னை மட்டும் எடுத்துட்டா போதும். செத்துது கிராணியும் மொட்டையும். ஓகே மொட்டை. ஆனால் எல்லா பக்கம் சுற்றி அடிக்கிறீங்க. என்னடா அதை நினச்சிருக்கீங்க மனசில்? எல்லா பக்கம் சுற்றி அடிச்சிருக்கீங்க. நானும் ஒரு இதுதான்டா. நானும் ஒரு பையனாண்ணா. எல்லா பக்கம் சுற்றி அடித்தா என்ன கோவம் வராதாடா? பாருங்க எப்படி இல்லை அடிச்சிது சும்மா அடிச்சிருக்கீங்க. அதான் நீங்கள் ஓகே இப்போ நான் வந்து மேலே போவோம். மேலே போகிறோம். இங்கே பாருங்க ட்ராப் வச்சுருக்கு. கிளவி சாதாரண கிளவியில் ட்ராப்பு கிளவி ட்ராப்பாக வச்சு பிடிக்க பார்ப்போம். ஓகே நம்ம இன்றைக்கி ட்ராப்பு வச்சு பிடிச்சி அது சாவடிப்போம். வா கேள்வி வரும் இந்த சவுண்டுக்கு. அப்படியே அப்படியே சுட்டுருவோம். என்ன சுட்டுருவோன்னே செத்துருவோம் அப்படியே. ஓகே நம்ம செயின் கட்டருவா அங்கே தான் இருக்குது கீழே. அப்படியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு கேள்வியை போட்டு தள்ளிடுவோம். அப்புறமேட்டா மொட்டையை போட்டு தள்ளிடுவோம். அப்புறம் ஒன்றா போட்டுருவோம். ஒன்றா எடுத்துகிட்டு வந்து முதல்ல நம்மளே போட்டு தள்ளிடுவோம். அதெல்லாம் கேள்வி எங்கே இருக்குது தெரியல.
ஓகே கிளவி சீக்கிரம் வா, எவ்வாறு வெயிட் பண்ண முடியும் என்னால். இது வர்றாரு போல், சவுண்டு போட்டு பார்ப்போம் திரும்பியும். மொட்டையை வந்துட்டான். மொட்டை உனக்கு காது கேட்காது, உனக்கு எப்படி கேட்டுடும்? ஆமாடா நீ கேட்கறதில்ல, லைட்டாக கேட்கும். லைட்டாக கேட்குமா? உனக்கு சுத்தமாக கேட்காது பாரு. கிளி வருது. கிளவி மாட்டினேன். கிளவி நீனால மாட்டேன், வாங்கிக்கோ. யார்கிட்ட? கிளவி மாட்டினேன் கீட்டினேன்னு. ஓகே நம்ம சீக்கிரம் போயிட்டு நம்ம இந்த கன் எடுக்கணும். அது ஓயர் கட்டை இருக்கும். வண்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சக்கரை இது பண்ணுவோம்னா ஏன்னா கிளி வர வருவான்ச்சிருக்கோம், அண்ணாத்துக்கு வந்துருக்கோம் ஸ்பீடாக. ஓகே சீக்கிரம் போடு. ஓகே இது வேறு க்ளவுஸ் எதாவது ஆகிட்டே இருக்குங்க, கேமிங் க்ளவுஸ் வேறு எதாவது வழுக்குது ஒரு பக்கம். ஓகே கிளி அதுக்குள்ளே மறையுது, ஓடு. ஓகே ஓடு. ஓகே வந்தாச்சு. இப்போ நம்ம ஷூட் பண்ணி அந்த இதை எடுக்கணும். அது என்ன சொல்லுவாங்க, இங்கே ஒன்று இருக்கும், இதை ஷூட் பண்ணணும். ஆனால் கேர்ஃபுல்லாக ஷூட் பண்ணால் இருக்கிற ஒன்றா அதை பத்திரமா ஷூட் பண்ணணும். பட் நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணிட்டோம். அப்படி கரெக்டாக விழுந்துச்சு நம்ம நேரம் அதோ. ஓகே எடுத்துட்டோம். கட் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது தெரில. கடவுளே நல்லதாக தான் கொடுக்கணும். அப்போடி வந்துச்சு. சேஃப்லாக்கி இது வச்சு என்ன பண்ணுறது? இது வச்சு ஓப்பன் பண்ணணும். ஆனால் அங்கே என்ன கிடைக்குன்னா தெரியல, அதுக்குள்ளே இருந்து எதாவது கிடைக்குமா தெரியல. சரி பட் என்ன பண்ண பார்ப்போம் இருங்க. ஓகே ஃபஸ்ட்டு இந்த எடுத்து கீழே போடுவோம். சவுண்டுக்கு கீழே போவோம். ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த கன்னை எடுத்து போடலான்னு நம்மளும் போட்டு தெளிடுவோம் கிளவி. ஓகே எடுத்துருவோம். கன்று எடுத்தாச்சு. இப்போ கேள்வி செத்துது. வண்டாலும் பிரச்சனையே இல்லை, பட்டு வச்சிடலாம். ஓகே கிளவி எங்கே இருக்குது தெரியல. இது சவுண்டுக்கு இங்கே தான் வரும். ஆனால் பட் காணுமே கிளவி, இதுதான் இருக்காது, வரும் இங்கே தான். ஓகே நம்ம சைடு குதிப்போம்னா குதிக்கிறோம், கைப்புல குதிச்சாச்சு. ஓகே கேள்வி இல்லை நினைக்கிறேன், இன்னும் இருக்கா தெரியல. ஓகே நம்ம போவோம். திரும்பி சவுண்டு போட்டு கொண்டுற வேண்டாம். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம போயிட்டே இருக்கும்போது அடிச்சுட்டே இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால ஆகுது. இதே மாதிரி நான் விளாடிட்டே இருந்து தப்பிச்சிட்டு இருந்தால் பழகி போயிடும், ஈஸியாக தப்பிக்கலாம். அதனால சொல்கிறேன். ஆனால் பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். ரொம்ப வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு விளாடியே, அதனால் விளாட முடியல. ஓகே சரியா? ஓகே நான் கிரானிக் ஆலைக்கான சவுண்டுக்கு வருமே, இங்கே ஆலைக்கான இதுதான் இருக்காதா? பொறுக்கு போல இங்கே தான் இருக்கியா நீ? ஆமாம் இங்கே தான் இருக்க. அப்போ உனக்கு என்ன வலிக்குதா? வலிக்குது போல அப்படி சொல்லிட்டு விழுது. அங்கே போய் மொட்டையை வருவான் பாருங்க, ரத்த குடிக்குது, நரம்பு குதிக்குது. ஏன் பொண்டாடி அடிச்சுட்டுலாம் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு வருவான். சீக்கிரம் வாடா, 20 செகண்ட் தான் டைம் இருக்குது, அது கூட டைம் இல்லைடா. வந்துச்சு அப்படியே போட்டு தெளிவாண்டா போடு. அப்படி போட்டாச்சு. ஓகே இந்த எடுத்துகிட்டு போய் நம்ம போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணோம். இது வேறு நவுற மொட்டை. ஓகே சீக்கிரம் போ. ஓகே இப்போ நான் ஓப்பன் பண்ணோம். அப்போ அப்படி பெட்லாக்கி இது வச்சு தான் நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அப்போ அப்படி கிடச்சிச்சு, கடவுள் புண்ணியத்தை எல்லாம் கிடச்சிச்சு. ஓகே அடுத்து நம்ம போகணும். மொட்டை மறைஞ்சிட்டோம், கிராணி மறைஞ்சிச்சு. அதுக்குள்ளேயா பார்த்தீங்களா எப்படியெல்லாம் வச்சுருக்கேன். ஓட விட்றாங்க இந்த 2 நிமிஷம் ஆகுமா? 2 நிமிஷத்தில் கிழிச்சாங்க பாருங்க. 10 செகண்ட்லேயே போயிடுச்சு, காணாது. 10 செகண்ட்லேயே எஞ்சி வருது. இன்னும் தான் சொல்லியிருக்கேன் அசிங்கம். ஓகே அத்தனை வாங்கடா அத்தனை போட்டு தள்ளிடுற. ஐயோ வர மாதிரி தெரில. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஹேண்டில் கிடச்சிச்சு, அது கீழே இருக்குது. அப்புறம் இன்னும் வேறு என்ன தேவை? டோர் இது இருங்க. கீ இந்த சைடு இருக்குங்க, இங்கே இருக்குங்க. அந்த இது டோரோட இது ஹேண்டில். குரோபர் வேணும், குரோபரை கீழே போட்டால் நினைக்கிறேன். ஓகே இந்த டோரோட இது எடுத்து கைப்பிடி வேணும் நமக்கு. இந்த கைப்பிடி வச்சு தான் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே இது கேள்வி இருக்கா தெரில. ஓகே நம்ம போவோம், நம்ம பார்த்துட்டு போக வேண்டாம், என்ன பண்ணுறது? கேள்வி இருக்கா தெரியல. ஃபஸ்ட்டு சடனை என்ட்ரி கொடுத்துட்டு போது போன வாட்டி மாதிரி. ஓகே ஓட்டாச்சு. கீழே சவுண்டுக்கு கீழேலாம் போவோம், இந்த சைடாக போவோம். கீழே சவுண்டுக்கு போவோம் நினைக்கிறேன். பட் போன வாட்டி இப்படி தான் ஆச்சு, என்ன ஆச்சு தெரில. ஓகே நம்ம போவோம். சளி இதாகிட்டே இருக்குங்க, சாரி என்னை மன்னிச்சிடுங்க. சளி ஒரு பக்கம் இதாகிட்டே இருக்குது, வெறுப்பாகுது. சளினாலே தோலை தான், அதனால். பட் என்ன பண்ணுறது, வீடியோ எடுத்து தான் ஆகணும். ப்ரோ கேட்டிருந்தாரு ஃபஸ்ட் டைம், அதுவும் அதனால் வீடியோ எடுத்து தான் ஆகணும். ஓகே கீழே குளிப்போம். அப்படி வந்துட்டோம். இது எப்போ கேட்டிருந்தாதான் ஒரு 2 வாரம் தான் ஆகுது, கமெண்ட்டில் கேட்டு 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே நான் எடுத்துருக்கேன். ஓகே இப்போ என்ன பண்ணோம்?
செயின் கட்டர் என்ன பண்ணுவான் இதை வச்சு ஒயர் கட் பண்ணணும் நினைக்கிறேன். ஆமாம் ஒயர் கட் பண்ணணும். ஒயர் கட் பண்ணி விட்டு அப்புறம் நம்ம கீழே போய் இது பண்ணுவோம். ஒயர் கட் பண்ணியாச்சு. இந்த சவுண்டு கீழே மேலே வரும். அதனால் கன் எடுத்துக்குவான். கிளிவி வந்துச்சு. இங்கே பாருங்க எட்டி பார்த்து இருக்கான். எட்டி பார்க்குதா வாங்கிக்கோ, கொண்டையில் வாங்கிக்கோ. ஓகே அது கொண்டையில் வாங்கிச்சு. அப்போ அப்படியே புல்லட் எடுத்தாச்சு. அத்தனை வாங்க சார் மொட்டை வா வா உன்னை போட்டு தள்ளணும் தான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நான் அது வர மாதிரி தெரில. கிளியை அடிச்சிட்டு வாழே உனக்காக தான் வெயிட் பண்ண முடியும் மொட்டை வா மொட்டை வா. வந்துட்டாங்க. மைண்ட் பேட்டில் அடிக்கிறேன் வாங்கிக்கோ. என்னடா மொட்டை டபரா வச்சுக்கிறியா? அப்போ ஓகே எல்லாம் அடித்து போட்டாச்சு. இப்போ நம்ம எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு போடணும். ஃபஸ்ட்டு எல்லாம் போகணும். ஓகே இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா இப்படி ஒரு சாங்கை போட்டு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாங்கை போட்டு இது பண்ணேன். ஓகே கோபால் எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ டோர் ஹேண்டில் ஃபிட் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கிளவிக்கு ஷூட் பண்ணி சாவடிச்சு பாய் சொல்லுவானா. அதனால் கன் எடுத்துப்போம். கன் எடுத்துக்கிட்டோம் போதும். எவனுமே எதுவும் பண்ண முடியாது. நம்ம தான் அங்கே ராஜா அப்படி சொல்கிற மாதிரி கன் எடுத்துக்கிட்டா போதும். சாவடிக்கலாம் எல்லாரையும். ஓகே கன்னு எடுத்தாச்சு. கிளவி வருதான் ஓப்பன் ஆகிற மாதிரிக்கு. இல்லை கேர்ள்ஸ் பாருங்க இப்போ சாத்துற மாதிரியே தெரியுது. ஒரு கிளிச் ஆயிடுச்சா கேமு தெரியலையே. இங்கே எங்கேருந்து வர போகிறது தெரியல. அவன் இப்படியே நிற்பான். கிளவியே வருது. கிளவி இன்னைக்கு சத்தை வாங்கிக்கோ. நெஞ்சில் போட்டாச்சு. அடுத்த ஒரு அங்கிள் வருவார். அங்கிள் இல்லை மொட்டை வருவானே. எங்கே அது இப்போ நான் கையை இழுத்துச்சு போல பாருங்க. கையை இழுத்துச்சோ வந்து சும்மா விட மாட்டேடா. சும்மா விட மாட்டேன். கவுந்துச்சு பாருங்க. ஐயோ கவுந்துச்சுப்பா. ஐயோ கவுந்து விழுந்துச்சுங்க. அப்படியே இது செம்ம ஃபன்னாக இருந்தது. ஓகே நம்ம டோர் எஸ்கேப் பண்ணோம். ஃபஸ்ட்டு இது ஹேண்டில் ஃபிட் பண்ணிடும். சுற்றி விடு. ஓகே நம்ம போகணும். சீக்கிரம் போகணுன்னா நான் மறைய வாங்கிக்குது. லைட்டாக மறைய வாங்கிக்குது. அது இது வேறு நவர மாட்டேதுக்கே சும்மா இது. ஓகே நம்ம மறையுது கைஸ். மறையுது சீக்கிரம். ஓகே டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். பண்ணியாச்சு. ஓகே வேறு என்ன நான் டோர் ஆகுது. லாக் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்பாடி நம்ம அப்படியே எஸ்கேப் ஆக போகிறோம். அப்பாடி எஸ்கேப் ஆயிடும்டா. எப்படி எஸ்கேப் ஆயிடுச்சு கைஸ். அப்பாடி எஸ்கேப் ஆயிடுச்சு. கிராணி நீ ஒரு நாள் கூட அடிச்சிருக்கடியா மண்டே. நீலாம் என்னத்து இருக்கு தூக்கில் தொங்கிடு. மட்டையா நீ நடந்தா இருக்க வா. என்ன 2 பேரும் இதை கத்திட்டுக்காக ஃபைனலி எப்படியும் முடிச்சாச்சுங்க. சாரிங்க ஷேடோ வந்துச்சு. ஓகே ஃபைனலி முடிச்சாச்சுங்க. நான் முடிச்சுட்டேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும் ப்ரோ நீங்கள் அந்த லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் அந்த ப்ரோவுக்கு மட்டும் இல்லை நீங்களும் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். நம்ம வந்து ஆடு மோடில் ட்ரை பண்ணலாமா கேளுங்க. ஆடு மோடுக்கு லைக் டார்கெட்டு 3 லைக் டார்கெட் 3 லைக் டார்கெட்டு வந்துச்சா வைங்க. 3 லைக் வந்துச்சா வைங்க. நம்ம வந்து இது ஆடு மோடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். தோற்றுதான் எனக்கு தெரியாது. பட் இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் இது பண்ணுவோம். நீங்கள் வேணால் என்ன பண்ணுங்கள் கிராணி 1 வேணால் கேளுங்க. கிராணி 1ல் ஆடு மோடில் ட்ரை பண்ணலாமா கேளுங்க. நீ எனக்கு கேட்குற வச்சு தான் நான் பொறுத்து இருக்கேன். கிராணி 2ல் வந்து ஆடு மோடில் ட்ரை பண்ணுவேன்னா. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். ஏன்னா இது சரியாக நான் அடிக்கவே முடியல. பாண்டு அடிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் விளாட்றேன். கிராணி 1 கூட ஈஸியாக அடிச்சிடலாம் போல். கிராணி 1ல் ஆடு மோடு வேணுமா கமெண்ட்டில் கேளுங்க. நான் போடுறேன். ஓகே எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. இஸ் பாய் காய்ஸ்.